சீனாவில் தயாரான மலிவு விலை செல்போன்களை ஒப்போ நிறுவன செல்போன் என கூறி போலி பில் உதவியுடன் விற்க முயன்ற வடமாநில இளைஞரை மக்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, பிடிபட்ட நபர் யார்? இந்த போலி விவகாரம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது? காயத்ரி, திருப்பூர் மாவட்டம், அதாவது திருப்பூர் மாநகரில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் அதிக அளவில் வடமாநில இளைஞர்கள் சுற்றித் திரிவது வழக்கமான ஒன்று. இந்நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்போன் கடைகளில் பிரபலமான ஓப்போ, விவோ போன்ற செல்போன்களின் போலியான பில்களை தயாரித்து அதாவது சீனாவில் தயாரிக்கப்பட்ட போலியான செல்போன்களை இந்த நிறுவனங்களின், அதாவது பிரபலமான நிறுவனங்களின் செல்போன்கள் என தெரிவித்தும் தாங்கள் வாங்கி சில நாட்களில் தங்களுக்கு பொருளாதார ரீதியான தேவை இருப்பதாகவும் அதனால் குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதாக கூறி ஏமாற்றி விற்பனை செய்யும் போக்கானது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அது மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில இளைஞரை பிடித்து பொதுமக்கள் தாக்கிய சம்பவமானது திருப்பூரில் அரங்கேறி இருக்கிறது. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய செல்போன் கடை ஒன்றில் வெளியே நின்று கொண்டு ஒரு இளைஞரானவர் தன்னிடம் புதிய செல்போன் இருப்பதாகவும் அதை வாங்கி 2 நாட்களே ஆன நிலையில் தன்னுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்பொழுது அதனை விற்றுவிட்டு ஊருக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். அப்பொழுது அந்த இடத்திற்கு செல்போன் வாங்குவதற்காக சென்ற ஹரிகிருஷ்ணன் என்ற நபர் வெளியே இந்த நபர் சொல்லுவதை கேட்டுவிட்டு அவரிடம் செல்போனை வாங்கி பார்த்துள்ளார். அதில் ஓப்போ நிறுவன செல்போன் என்றும் 20,500 ரூபாய் மதிப்புள்ள அந்த போனை தற்பொழுது 8,500 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். மிகவும் மலிவாக கிடைக்கிறதே ஒரு போன் என அவரும் ஹரிகிருஷ்ணன் உடனடியாக பணத்தை கொடுத்துவிட்டு வாங்கி சென்றிருக்கிறார். உடனடியாக தனது சிம் கார்டை அந்த செல்போனில் பொருத்தி பார்த்த பொழுது அது சைனாவில் தயாரிக்கப்பட்ட போலியான செல்போன் என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அங்கு சென்று பார்த்த பொழுது அந்த வடமாநில இளைஞர் அங்கேயே சுற்றிக் கொண்டிருந்ததை கண்ட ஹரிகிருஷ்ணன் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் அவரை பிடித்தார். பிடித்த பொழுது பொதுமக்கள் அவரை தர்ம அடி கொடுத்து அங்கிருந்த. நன்றி பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்காக.